கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளை நீங்கள் படுத்துருக்கலாம், பஸ்ஸில் போகலாம், உட்காந்துருக்கலாம், வியாதியில் இருக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் தயவு செய்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. தினம் தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம் நம்ம கவனிக்கலாமா? ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்கள் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரதிட்சயமான தரிசனம் இருந்ததில்லை. பாருங்க, வசனமே, கர்த்தருடைய வசனமே அபூர்வமாக இருந்ததுன்னா அதுதான் கேட்கக்கூடாதபடி இருந்துச்சான். ஆண்டுடைய வசனத்தை கேட்கக்கூடாத காலமாய் அப்பொழுது இருந்துச்சான். அப்போது தரிசனங்களும் இருந்தது கிடையாதான். அப்போது ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு, சாமுவேலேன்னு என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. அப்போது ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த கடைசி காலத்தில் வசனம் பஞ்சம் வரும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் முதல்ல வசனத்தை மனசில் வச்சு நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. எதையோ பாட்டெல்லாம் பண்ணுறீங்க, நல்லா பாடுங்க. ஆண்டருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, மனசில் நல்லா திருக்குறள்லாம் என்ன பண்ணுறாங்க, 1000 திருக்குறள் 1வது பிள்ளைங்க 2வது பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க. நம்ம பிள்ளைங்களாம் அப்படி சொல்ல வைங்க, நீங்கள் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், நல்லா வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நிறைய தேசத்தில் சர்ச்செலாம் இழுத்து மூடுறாங்க, ஊழியக்காரெல்லாம் அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை நிறைவேற போகுது, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக என்ன பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க. படிக்கக்கூடாத நாட்கள் வரும், கேட்கக்கூடாத நாட்கள் வரும், ஆண்டவர் வசன பஞ்சம் முதல்ல வரும். ஸ்தோத்திரம், அப்படியாக நிறைய இடத்துல நீ வசனம் சொல்லக்கூடாதுன்னு, செவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு. முரடாக இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாரு, உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாரு. ஆண்டவர் நீதிமான் நிமித்தம் அந்த தேசம் வசிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நீ சோமன்றலே உண்மை நிமித்தம் அந்த கிராமம், அந்த பட்டணம், அந்த தாலுக்கா ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, இரவும் பகலும், சங்கீதம் 1ல் சொல்லு, இரவும் பகலும் என்ன பண்ணணும், தியானம் பண்ணினே இருக்கணும் கர்த்தருடைய வசனத்தில். அல்லேலூயா, ஆமேன். அப்பொழுது தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வார். 2வது என்ன பண்ணுவாங்க, தண்ணி கிடைக்கலங்க, தண்ணி பஞ்சம் வருதுங்க. இன்றைக்கி நம்ம சோதரம் போய் பெருசு டீசெண்டாக என்ன பண்ணுறாங்க, போய் குடத்துல போய் தண்ணி வாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் டெய்லி கிணற்றுலேருந்து இல்லை எங்கேருந்தோ நம்ம டெய்லி தவளையை துளக்கி என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து நம்ம பிடிப்போம். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, 1 மாதம் 2 மாதம் தண்ணியை குடிச்சிட்டு கிடக்குறோம். இப்போ தண்ணீர் பஞ்சம் வரும். இப்போ உணவு கிடைக்கல, நிறைய விதேசத்துலலாம் உணவு இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பரவாயில்ல, ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்கு உணவுகளை கொடுக்குறாரு. அநேக தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, மனுஷன் அடித்து, மாட்டை அடித்து, விலங்குகள் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு கர்த்தர் அன்றாட உணவுகளை தராது. காற்று கூட பாருங்க, டெல்லியில் மாசுபட்ட காற்று வருதான். இன்னைக்கு இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கூட வருமா, இப்படி பஞ்சங்கள் நிறைய வருங்க. அதனால முக்கியமான பஞ்சம், நீ ஜெபிச்சிட்டா, வசனத்தை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் அதுலேருந்து என்ன பண்ணுவார், உங்களை விடுதலை ஆக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த சோத்திரம், இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு நாங்கள் வெளியிடுறோம். இதுக்கான சோத்திரம் நிறைய மெட்டீரியல் எங்களுக்கு கிடையாது, இதுக்கான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஒரு விசுவாச பிள்ளைகிட்ட இருந்து இந்த செல்லை நாங்கள் வாங்கி அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, உற்சாகமாக வெளியிடுறாங்க. இதுக்கான மெட்டீரியல்ஸு, இது வெளியிடுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது. கர்த்தர் உங்களோடு பேசினால் நீங்கள் பொருளாகவும் வாங்கி தரலாம். ஆண்டவர் தாமே இதுக்காக செபிங்க, எங்களுக்கு மைக்கு வேணும், அதுக்கான பொருள் நிறைய, ஃபோன் வேணும், அப்படியே அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு விசுவாச பிள்ளைங்க அந்த ஃபோனை வச்சு எங்களுக்கு இந்த வாய்ஸ் ஷெப்பர்டு மூலம் நாங்கள் வார்த்தைகளை வெளியிட இன்ன வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இது தேவைகளெல்லாம் சந்திக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் முடிந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. அதுக்கான தேவைகள் எங்களுக்கு நிறைவாய் சந்திக்கணும். நல்ல ஒரு ஃபோனு, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எங்களுக்கு என்ன பண்ணணும், கிடைக்கணும். நீங்கள் ஜெபத்தில் வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, கிரேஸ் இன்ஸ்டிடியூட் ஜெப வீடு மேல்மலையனூரில் நடக்குது, வளத்தி ரோடு, பிடிஓ ஆஃபீஸ் அருகில் இருக்குது சர்ச்சு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும்
மாலை நேரத்தில் 6:30 8:30 வரைக்கும் நடக்குது. தேவனுடைய பிள்ளைங்க, அப்புறம் ஜாதி பிள்ளைங்க, நீங்கள் வாங்க, ஆண்டர்கிட்ட வாங்க. ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமேன். இன்னைக்கு வசனத்தை என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும் போது வேதத்தை எடுத்து படிங்க, சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, அதை கேட்குற பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒப்பு கொடுத்து இந்த நாளிலிருந்து கர்த்தாவே ஆண்டவர் எதை படிக்கிறாங்களோ இல்லையோ வசனத்தை படிக்கட்டும். அதுதான் ஆகார ஆண்டவர், அதுதான் உணவு ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே பரலோகத்துக்குரியான வழி ஆண்டவரே. அப்பா அதை கேட்குற பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.